Hey guys, welcome back to my channel. இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி ஒரு ஹோம் அலான் vlog தான் பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்றைக்கி நான் வந்து மதியானம் 2 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். பெரியம்மா வீட்டில் இருந்தேன். வந்தோடனே பால் வாங்கி வச்சிட்டோம்னா ஈவினிங் விளக்கேற்றும் போது சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு பால் வச்சு சாமி கும்பிடலான்னு சொல்லிட்டு அது பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் வந்து வீட்டில் வந்து சிமெண்ட் வேலை கொஞ்சம் நடந்துகிட்ருக்கனால கொஞ்சம் சிமெண்ட்டெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே போட்டு போயிட்டாங்க நேற்று நடந்ததுனால. ஆனால் இன்றைக்கி நான் தான் அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அப்புறம் வந்து பாத்திரம் நேற்று சாப்பாடெலாம் அப்படியே இருக்குது, அதெல்லாம் வந்து வேஸ்ட்டில் வந்து கொட்டிட்டு துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு அப்புறம் பாத்திரம்லாம் விளக்கணும். அப்புறம் வந்து ஹேர் ஆயில் பண்ணணும். அதுக்கப்புறம் ஹேர் ஆயில் பண்ணோம்னா ஈவினிங் போல் குளிச்சுட்டு பெரியம்மா வீட்டுக்கு போக வேண்டியதான். இதுதான் வேலை. ஏன் அப்படின்னா வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து சென்னைக்கு போயிருக்காங்க செக்கப்புக்காக. அதனால் இந்த வீட்டில் இந்த வேலையெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம இங்கே இருக்கும்போது வீடு பொறுப்பு நம்மள்ட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க, நம்ம தான் பார்த்துக்கணும். பார்த்திங்களா எவ்வளோ குப்பை இருக்குதுன்னு. இது எங்கள் அம்மா அவசரமாக கிளம்பி போனாங்க செக்கப்புக்கு. அதனால் வந்து வீடு ரொம்ப அப்படியே குப்பையாக இருக்குது. நேற்று கசின்ஸ்லாம் வந்திருந்தாங்க, அவங்களாம் ஹெல்ப் பண்ணாங்க. பட் அவங்க கிளம்பும்போது சாப்பிட்ட திங்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். இப்போ எங்கள் வீட்டில் வந்து கேட் போட்டிருக்காங்க, எங்கள் வீட்டை சுற்றி கேட்டு போட்டாச்சு. அதனால் இப்போ வந்து கொல்லைக்கு போகணுன்னா கேட்டை திறந்தான் போகணும். இப்போ வந்து துணியெல்லாம் நேற்று அவசரமாக காய போட்டிருந்தேன். இதெல்லாம் வந்து நம்ம எடுத்து மாடியில் போட்டோம்னா நம்ம வந்து வேலை பார்க்க கூட அது வந்து நல்லா காஞ்சிரும். இங்கே காய வந்து லேட் ஆகும். ஸோ கேட்டும் போட்டனால இன்னுமே வந்து லேட் ஆகும் காயறதுக்கு. நான் கீழெல்லாம் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு சிமெண்ட் அப்படி இருக்குது. ஏன்னா சில பேர்லாம் வேலை பார்த்துட்டு நீட்டாக வேலை பார்த்துட்டு போவாங்க. பட் எங்களுக்கு வர ஆள்லாம் அப்படி வரவே மாட்டேங்கிறாங்க. அப்படியே வேலை முடிச்சா நம்ம அப்படியே பொருளெல்லாம் போட்டு போயிடறாங்க. அப்படியே டென்ஷனாக ஆகுது. நேற்றுலாம் சிமெண்ட்டு மூட்டையை நானே எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு தூக்கி வச்சோம். தூக்கவே முடியல, அவ்வளோ வெயிட் அது. இது வந்து நானே செஞ்ச க்ளே பாட்டு, அதாவது சிமெண்ட் பாட்டுன்னு நினைக்கிறேன் இது. ஆமாம்மா, இதை பெயிண்டிங் பண்ணி வீடியோ கூட போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் வந்து கேப்சிகம் சீட் வந்து போட்டிருந்தேன். பட் வந்து அது வரல. மாடியில் வந்து சீட் வந்து போட்டிருக்கோம். அந்த என்ன ஷீட்டுன்னு பேர்லாம் தெரில. அது வந்து மழை தண்ணி வந்து கீழே வர்றதுனால வந்து உள்ளே வந்து தண்ணி ஏறுது. அது மட்டும் இல்லாமல் கொசும் வந்து இதாகுது, தண்ணி ஸ்டாக்னட்டாக ஆகுறதுனால கீழே. அப்புறம் வந்து கீழே வந்து செப்டிக் டேங்க் இருக்குது. ஸோ அதுக்கும் வந்து போகும்ல தண்ணி. அதனால் வந்து மழை தண்ணி கீழே வர வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் ஷீட் போட்டாச்சு. இப்போ மேலே வந்து கேட்டு போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து ப்ரொடெக்டிவாக இருக்குது எங்கள் வீடு. ஸோ துணியெல்லாம் வந்து மேலே காய போடலான்னு சொல்லிட்டு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். நான் மட்டும் தனியாக இருக்கிறனால வந்து 2-3 பேர் வந்து விசாரிச்சுட்டு இருந்தாங்க, அப்பா எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க செக்கப்புக்காக சென்னைக்கு போயிருக்காங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். இந்த துணியெல்லாம் பாதி காஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் காஞ்சா போதும். இன்னும் கொஞ்சம் காஞ்சினா இங்கே சிமெண்ட்டில் விழுந்து வீணாக போயிடும். அதான் மாடிக்கு போனால், பட் மாடிக்குமே வந்து சிமெண்ட்டாக தான் இருக்குது. இங்கே வந்து சென்டரில் வந்து அந்த கம்பிலாம் இருக்கும் இல்லையா, அந்த வீடு கட்டின கம்பி, அந்த கம்பியெல்லாம் அப்படியே வச்சுட்டு போயிருந்தாங்க. சுத்தமாக தரையிலே இருந்துச்சு, மேலே கட்டல. ஸோ 2-3 தடவை நானே அதில் விழ போனேன். ஒரு விளாகில் கூட சொல்லி கரெக்டாக வயிற்றுலே குத்த போணுச்சு, ஜஸ்ட்டு மிஸ் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பாவும் வந்து காலில் இடிச்சுக்க போனாங்க. அப்புறம் வந்து என்னென்னா, அதில் வந்து அந்த கம்பி வந்து மூடாமல் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த இடுக்கு வழியாக தண்ணி பூந்து வந்து உள்ளே வந்து கிராக் வரும் வீட்டில் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பயமாக இருந்துச்சு, அதனால் நாங்கள் வந்து கட்டிட்டோம். இதில் வந்து அந்த கடப்பாக்கல்லுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போடலான்னு ஒரு ஐடியா இருக்குது. பட் இன்னும் போடலை. நீங்கள் வந்து அப்படியே இயற்கையை பார்த்துக்கிட்டே இருங்க, நான் வந்து அதுக்குள்ளே துணி காய போட்டுடுறேன். நான் வீடியோவில் வரும்னு நினச்சேன், பட் வந்து ஃபோக்கஸ் மாறி இருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நான் பெரியம்மா வீட்டிலேருந்து இந்த பேக் நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் பெரியம்மா வீட்டுக்கும். இதில் வந்து ஒரு டவல், ஒரு ஹேங்கி, அப்புறம் வந்து ஒரு நைட்டி, இவ்வளோ தான் இருக்குது. அப்புறம் 2 நோட்ஸ் இருக்குது, ஒரு டைரி 2 நோட் இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா குளிக்கிறதுக்கு இங்கே தான் வரணும், ஏன்னா தண்ணி சரி கிடையாது. ஸோ இங்கே தான் வரணும்னு சொல்லிட்டு நான் வந்து அவ்வளோ திங்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகல. அப்புறம் பெரியம்மா வீட்லேயும் இந்த திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். என்னென்னா வந்து ப்ளூடூத் ஸ்பீக்கரு, அப்புறம் வந்து கொஞ்சம் தேவையான காய்கறி, தக்காளி, வெங்காயம் மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா இங்கே 2 முட்டையை வாங்கி போட்டு நம்ம வந்து சமைச்சு ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். அதனால் இந்த ஸ்பீக்கர் நல்லா இருக்குது. 350 ருபீஸ் தானா, ஓரளவு ஓகேவாக தான் இருக்குது. பட் ரொம்ப ஹை வால்யூம் வச்சோம் அப்படின்னா வந்து வால்யூம் வந்து அதாவது வாய்ஸ் வந்து கிராக் ஆகுது, வீடியோவோ பாட்டோ வந்து கிராக் ஆகுது. இப்போ வந்து நம்ம ஹேர் ஆயிலிங் பண்ண போகிறோம். டைம் இல்லை, ஸோ வந்து நல்லா ஆயிலில் வந்து ஹீட் பண்ண முடியல. வெறும் கோகனட் ஆயிலில் மட்டும் சும்மா தலையில் அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 ஹார்ஸ் கழிச்சு குளிக்கலாம். கோகனட் ஆயில்ன்றனால 2 ஹார்ஸ் வச்சுருக்கலாம். மிச்சப்படி விளக்கெண்ணெய் நல்லெல்லாம் போட்டிங்கன்னா 1/2 hour to 45 minutes ஆகிங்க. அதுக்கப்புறம் வச்சிங்கன்னா டேண்ட்ரஃப் வந்து ரொம்ப வர சான்சஸ் இருக்குது. எனக்கு வந்து நிறையா பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வந்து எண்ணெய் தடவிட்டு சிக்கெடுங்க, சிக்கு ஈஸியாக வரும்னு சொல்லுவாங்க. பட் வந்து என்னென்னா, எண்ணெய் தடவினோம்னா வந்து தலையை வந்து கொஞ்சம் ஃப்ரெஜைலாக ஆகிடும், முடியெல்லாம் சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்ம சிக்கு எடுத்தோம் அப்படின்னா சிக்கு வரதை விட முடி வந்து அதிகமாக வரும், ஏன்னா வேரோட பிடுங்கிட்டு வந்துடும். ஸோ நம்ம வந்து நான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறது இதுதான். நல்லா ஓரளவு சிக்கு எடுத்துருவேன். நல்லா சிக்கு எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து எண்ணெய் தடவிக்கலாம்.
முடி இப்போ நல்லா வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க பார்க்குறவங்க எல்லாருமே. எனக்கே தெரியல அவ்வளவா. எங்கள் அத்தை திடீர்னு பார்த்துட்டு வந்து வளர்ந்துருக்கு, முடி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படின்னா வந்து இப்போ நான் 2, 3 ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நாளாகவே நான் வந்து என்ன பண்ணுறேன்னா வந்து 2, 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை வந்து ஹேர் கட் வந்து பண்ணுறேன். ஹேர் கட் மீன்ஸ் கீழே ஸ்ப்ளிட்டன்ஸ் மட்டும் கட் பண்ணி சைடில் ஏதாவது ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதே மட்டும் கட் பண்ணிக்குவேன். அப்புறம் வந்து ஹேர் ஆயில் பண்ணும்போது கீழே அந்த இருக்குல்லையா எண்டு, அதுக்கு வந்து நிறைய வந்து எண்ணெய் தடவுவேன். தலைக்கு எண்ணெய் தடவுனா இல்லை கீழே எண்டுக்கு நிறைய சொதன்னு எண்ணெய் தடவுவேன். ஏன்னா அந்த இடம் ரொம்ப ட்ரை ஆகிறதுனால தான் வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் வருது. ஸ்ப்ளிட்டன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் முடி வளர்கிறது ரொம்ப கம்மியாயிடும். அதை விட இன்னொரு விஷயம், ஸ்ப்ளிட்டன் வந்து ஏறிட்டே போகும். அந்த ஸ்ப்ளிட்டன் வந்து டென்சிட்டியை குறைக்கிறது இல்லாமல் லென்த்தையும் குறைச்சி விட்ரும். அப்புறம் வந்து ஹேரோட ஹெல்த்தே வந்து போயிடும். ஸோ நம்ம வந்து ஒரு எண்ணெய் தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம வந்து கம்ஃபர்ட் ஜோனுக்கு மாறியாச்சு. அதாவது நைட்டி தான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் அந்த 1 வீக்காக வந்து என் ரூமில் ஜன்னலே திறக்கல. அது ஒரு மாதிரி டஞ்சன் மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி திறந்து விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் கிச்சனில் வந்து என்ன வேலை அப்படின்னா வந்து டீ போடணும், அப்புறம் பாத்திரம் விளக்கணும். அது 2 தான் வேலை. மிச்சப்படி கிச்சனில் வேறு எந்த வேலையும் இல்லை. டிஸ்கார்ட் பண்ணணும். பாத்திரம் விளக்கிட்டு அந்த குப்பையெல்லாம் வந்து போட்டால் தான் டிஸ்கார்ட் பண்ண முடியும். ஸோ குளிக்கிறதுக்கு முன்னாடி டிஸ்கார்ட் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும், இல்லைனா வந்து ஸ்மெல் அடிக்கும். இப்போ நான் வந்து பாத்திரம் விளக்கலாம்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அந்த டிஷ் சோப்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு வேலையுமே பொறுமையாக தான் பண்ணுவேன். அதனாலே ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பாத்திரம் விளக்குறது, துணி துவைக்கிறது, க்ளீன் பண்ணேன் அப்படின்னா ஒரு நாள் ஃபுல்லாக போயிடும். பட் எங்கள் அம்மா அந்த ஒரு நாளில் வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. துடைக்கிறது, கூட்டுறது, எல்லா வேலையும் பார்த்துருவாங்க. பட் நான் ஸ்லோ, எல்லா விஷயத்துலையுமே ஸ்லோ தான். அதுவும் வேலை பார்க்குறதுல ரொம்பவே ஸ்லோ. நான் வந்து பாத்திரம் விளக்கலான்னு போனேன். பட் தலை வலிக்குது, சரி டீயை போட்டு குடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டீயை முதல்ல போட்டாச்சு. எனக்கு வந்து இந்த பால் பாக்கெட் வந்து வெளில வந்து கழுவிட்டு தான் நான் வந்து ஓப்பன் பண்ணுவேன். அது என்ன பழக்கம்னு தெரில. அதேமாரி தான் எக்கையும் வந்து கழுவிட்டு தான் நான் வந்து உடைப்பேன். ஏன்னா எக்கில் வந்து அப்படியே அந்த கோழியோட எக்ஸ்க்ரீட் மேட்டரோடே கொடுத்துட்றாங்க. அதனால் எனக்கு அது பிடிக்கவே இல்லை. சுத்தமாக கழுவிட்டு நான் ஃப்ரிட்ஜில் வைப்பேன். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி, யூஸ் பண்ணாலும் சரி, சுத்தமாக கழுவிட்டு வைப்பேன். அதேமாரி பால் பாக்கெட்டும் வந்து பாக்கெட்டில் வாங்கினா நல்லா ஃபுல்லாக கழுவிட்டு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணி போடுவேன். இது வந்து டீ போட்டுகிட்டே ஒரு சிட்சாட் வீடியோ மாரி வச்சுக்கலாம். பட் சிட்சாட் வீடியோனால் நீங்களும் பேசணும், நானும் பேசணும், அது மட்டும் முடியாது. பட் நான் மட்டும் பேசுகிறேன், கேளுங்க. இப்போ வந்து டீ தூளும் ஜீனியும் எடுத்து வச்சாச்சு. எனக்கு வந்து டக்கு டக்குன்னு செய்ய முடியாது, ஏன்னா பழக்கலை. கண்டினியூஸாக வேலை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். அதனால் வந்து எல்லாத்தையும் எடுத்து முன்னாடி சமைக்கிறேன் அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவேன். மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தான் நான் ஆரம்பிப்பேன். அதுமாரி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒன்று ஒன்றா தான் போடுவேன். ஏன்னா எங்கள் அம்மாலாம் வந்து அடுப்பில் வச்சுட்டே கட் பண்ணுவாங்க. பட் அதெல்லாம் எனக்கு வராது. இஞ்சி நசுக்கியாச்சு. இஞ்சி நசுக்கினதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 4-5 முட்டையோட ஓடு இருந்துச்சு. அது நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அது அப்படியே வந்து அது என்னது நசுக்கிட்டு இருக்கேன் தூளாக. பட் தூளாக நசுக்க முடியல, அது கொஞ்சம் ஈரமாக இருந்துச்சு வாஷ் பண்ணதுனால. ஸோ நல்லா நசுக்கி முடிஞ்ச அளவு நசுக்கிட்டு தண்ணியில் கலந்து குப்பை டிஸ்கார்ட் பண்ணும்போது அப்படியே தோட்டத்துக்கு போய் இது வந்து முட்டை தோலை வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கத்திரிக்காய்க்கு வந்து போடலான் இருக்கேன். கத்திரிக்காய் செடி இப்போ தான் ஒரு மெச்சூர் ஸ்டேஜுக்கு வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்ம ஹெல்த்தியாக நம்ம இதாக கொடுத்தோம் அப்படின்னா வந்து நல்லா காப்பாங்க, நிறையா வந்து வரும். அதனால் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். இதான் பாருங்கள், கலரே மாறிட்டு. ஏன்னா வந்து அந்த உள்ள லேயர் இருக்கும் இல்லையா, ஒயிட் கலர் மியூக்கஸ் லேயர் மாரி, அந்த ஒரு மாதிரி தின் லேயர் மாரி இருக்கும்ல, அதை வந்து நான் எடுக்க மறந்துட்டேன். அப்படியே தான் போட்டேன். பட் செடி கொஞ்சம் அவ்வளோ நல்லா தான் இருக்குது. இப்போ இதையும் கழுவி வைக்கணும். பாத்திரம் விளக்கும்போது இதையும் கழுவி வைக்கணும். அப்புறம் வந்து குடிக்க தண்ணி இல்லை இங்கே. ஏன்னா எல்லாமே வந்து முந்தானத்து பிடிச்ச தண்ணி, அதை குடிக்க முடியாது. அப்புறம் வந்து மோட்ரு போட்டால் நான் மறந்துடுவேன். அதனால் நான் மோட்ரு போட மட்டும் மாட்டேன். மோட்ரு போட்டால் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பேன். எங்கள் அம்மா வைக்கும்போது மோட்ரு ஆஃப் பண்ணும்பாங்க, அப்போ தான் நான் வைப்பேன். ஏன்னா அந்த மோட்டரை மட்டும் நான் மறந்து போயிடுவேன். எனக்கு டீ போடுறதுல வந்து சில பல ட்ரிக்ஸ் வந்து தெரியும். நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய டீ தூள் வந்து எப்படின்னா வந்து தூள் நிறையா போட்டால் தான் வந்து ஸ்டெயின் வந்து நிறையா ஆகும். இல்லைனா ரொம்ப நேரம் கொதிக்க வச்சா தான் ஸ்டெயின் ஆகும். அந்த போட்டோடனே கலர் வராது. அது நல்ல குவாலிட்டியாக என்னன்னு தெரியல. பட் சில டீ தூள் அப்படி தான் இருக்குது. எனக்கு பிடிக்கவே இல்லை.
அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பால் வந்து காய்ச்சின உடனே சர்க்கரை இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். நாட்டு சர்க்கரையை யூஸ் பண்ணாதீங்க, ஜீனியாக இருந்தால் மட்டும், ஒயிட் சுகராக இருந்தால் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதை. அப்படி பண்ணும்பொழுது சுகர் வந்து அதில் கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம டீ தூள் போட்டோம்னா கலர் நல்லா வரும். இதுக்கு ப்ராப்பரான ரீசன் எனக்கு தெரியல, பட் நிறையா தடவை நான் வந்து இதை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதனால தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதே நேரம் வந்து வெறும் பால் வந்து காய்ச்சின சூடு பாலில் வந்து நம்ம வந்து இஞ்சி சாறோ இல்லை வந்து இதுமாரி இஞ்சி நசுக்கி போட்டோம் அப்படின்னா பால் வந்து எப்படின்னா ஒரு ஜெல்லி மாரி ஆகிடும், தொளன்னு ஆகிடும். பட் ரொம்ப ஜெல்லி மாரி ஆடலாம் ஆடாது, பட் வந்து ஓரளவு ஜெல்லி மாதிரி இருக்கும். பட் அதை ஷேக் பண்ணிங்கன்னா வந்து உடஞ்சிரும். அதை வடித்த கஞ்சி வந்து மறுநாள் பார்த்தா எப்படி இருக்கும், ஜெல்லி மாரி அது மாதிரி தான் வந்து இருக்கும். பார்த்திங்களா, நான் முதல்ல போட்டேன் இஞ்சியை. ஏன்னா எனக்கு வந்து இஞ்சி வந்து ஒரு மாதிரி போட்டால் ஒரு மாதிரி வந்து ஃப்ளேவர் வரும். தட்டி போட்டால் தான் நிறையா ஃப்ளேவர் வரும். எனக்கு வந்து தட்டாமல் போட்டால் பிடிக்கும். ஏன்னா லைட்டாக இறங்கும், வந்து எனக்கு வந்து அந்த நெஞ்சு எரிச்சல்லாம் வந்து இருக்காது. எனக்கு வந்து அல்சர் பிரச்சனை இருக்கனால இஞ்சி சேர்த்துக்கக்கூடாது. பட் தலைவலினா வந்து தலைவலியோ கோல்டோ வந்தால் நான் இஞ்சி போட்டு தான் டீ குடிப்பேன். ஏன்னா அது கொஞ்சம் நல்லா ரிலீஃபாக இருக்கும். கொஞ்சோண்டு இருந்துச்சு தொண்டை வலி, சளி கொஞ்சோண்டு இருந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம இஞ்சி போட்டு குடித்தா சரியாக போய்டும். டேப்லெட் எதுவுமே போட தேவையில்ல. இப்போ டீ தூளும் போட்டாச்சு, நம்ம சீனியும் போட்டாச்சு. நான் டீ போட்டுட்டு மேக்ஸிமம் அரை மணி நேரம் கழித்து கூட நான் குடிப்பேன். ஸோ நம்ம டீயை போட்டு வச்சிட்டோம்னா அந்த கப்பில் ஊற்றி வச்சோம்னா ஆற லேட் ஆகும். ஸோ அந்த ஆறத்துக்குள்ளே நான் ஜாமானே விளக்கிடலாம் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்து போட்டேன். பட் எனக்கு தலைவலி தாங்க முடியல. இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து 2 நாளாக தண்ணியிலே நிற்கிறேன். அதனால் வந்து கோல்டு பிடிச்சிக்கிச்சு. பெரியம்மா வீட்டில் வந்து ஈவினிங் தண்ணி வரும். ஸோ என்ன கார்ப்பரேட் தண்ணியா என்னன்னு தெரியல, சொல்ல வரல. கார்ப்பரேஷன் வாட்ரு அது வந்து வரும். ஸோ அங்கே தண்ணி பிடிக்கணும்னு நேற்று பெரியம்மா இல்லாதனால நான் தான் பிடிச்சேன். ஆனால் இங்கே தண்ணி பிடிக்கிற வேலைலாம் கிடையாது. பாத்திரமும் அம்மா இல்லாதனால நான் தான் விளக்கிட்டு இருக்கேன். அம்மா பாத்திரம் விளக்கலாம் விட மாட்டாங்க. ஸோ தண்ணியிலே நிற்கிறது வந்து ஒரு மாதிரி கோல்டு பிடிச்ச மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பெரியம்மா வீட்டில் வந்து ஏர் கூலரில் தான் வந்து காற்று வரும். மேலே உள்ள ஃபேன்லாம் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஏர் கூலர் மட்டும்தான். அதுவுமே வந்து சில்லுன்னு இருக்கனால கொஞ்சம் கோல்டு பிடிச்ச மாதிரி இருக்குது. அதனால் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஜாமான் விளக்கிட்டு போவோம் அப்படின்ற மாதிரி இருக்கேன். பார்ப்போம். ஆக்சுவலி நிறையா டீ இருக்குது. எனக்கு வந்து நிறையா டீ குடிப்பேன். ஆக்சுவலி எப்படின்னா, இந்த குட்டி டம்ளர்லாம் கொடுக்குறாங்கல்ல, அதெல்லாம் எனக்கு பத்தாது. நான் கப்பெல்லாம் குடிப்பேன். பட் இவ்வளோ பெரிய கப்பு இல்லை, எப்பயாவது இவ்வளோ பெரிய கப்பில் குடிப்பேன். தனியாக இருக்கேன், இல்லை வந்து பால் நிறையா இருக்குது, இல்லை நைட்டு ரொம்ப தலைவலிக்குது, இல்லை படிக்கணும் அப்படின்னா நிறையா வந்து நான் குடிப்பேன். பார்த்திங்களா, 2 டம்ளர் ஃபுல்லாக இருக்குது. இதில் நான் வந்து முக்கால்வாசி இதில் ஹாஃப் தான் குடிப்பேன். ஏங்க டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நல்லா இருந்துச்சு, உண்மையிலே சொல்கிறேன். நல்லா கொதிக்க விட்டேன், அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே நல்லா இருந்துச்சு டீ. நான் கொதிக்க விட மாட்டேன், டக்குன்னு எடுத்துருவேன். இப்போ எல்லா பாத்திரத்தையும் நம்ம விளக்கணும். பால் பாத்திரத்துலேருந்து எல்லாமே நம்ம விளக்கி வைக்கணும். ஏன்னா அம்மா வர வந்து 1 வாரம் ஆகும். 1 வாரத்தில் நான் அடிக்கடி வர முடியுமான்றது தெரியல. வண்டி இருக்குது, பட் வந்து அடிக்கடி விட மாட்டாங்க, தனியாக வரத்துக்கு விட மாட்டாங்க. அதனால வந்து பார்க்கணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீடை க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனோம்னா பிரச்சனை இருக்காது. பாத்திரத்தெல்லாம் அப்படியே வச்சுட்டு போனோம்னா பாக்டீரியா, ஃபங்கை, அப்புறம் வந்து பெஸ்ட்டு எல்லாமே வந்து வரும். ஸோ எதுக்கு நம்மளுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிஞ்ச வரையும் விளக்கி வச்சிட்டேன். டைம் லேப்ஸில் இருக்குது, நான் எவ்வளோ பாத்திரம் விளக்கியிருக்கேன்னு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். ஆக்சுவலி பாத்திரம்லாம் விளக்கிட்டு நான் வந்து ரெஸ்ட் எடுக்கலான்னு டீ குடிக்க போய் உட்காந்துட்டேன். பார்த்தா மாடியில் உள்ள துணி எடுக்கவே இல்லை. மழை வந்து நசன்னு பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. துணியும் மடிக்கல, அதே நேரம் வீடை கூட்டி க்ளீன் பண்ணவும் இல்லை, அப்படியே கிளம்பி போயிட்டேன். அன்றைக்கி ஈவினிங் வந்து ஒரு ஃபங்க்ஷன் போல், இங்கே கோவிலில் ஏதோ கோவிலுக்குலாம் போல், பட்டு பால்குடம் வந்துச்சு. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு பாட்டி வந்து வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு என்ன சொன்னாங்க, இது நம்ம சாமி இல்லைப்பா, நீ கும்பிடாத அப்படின்னு சொன்னாங்க. இல்லை எனக்கு புரியவே இல்லை, இதில் என்ன இருக்குது, நம்ம சாமி அவங்க சாமி இல்லை, இதில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அவங்க என்ன சொன்னாங்கன்னு எனக்கு புரியல. ஆக்சுவலி எங்கள் வெடி அடிச்சுட்டு அந்த இதை அங்கேயே போட்டு போயிட்டாங்க. பார்த்தீங்களா, அது பச்சையாக தான் இருக்குது. பட் பக்கத்தில் வந்து காஞ்சி போன இலையெல்லாம் நாங்கள் கொட்டி வச்சுருக்கோம், எங்கள் தோட்டத்தில் உள்ளதெல்லாம். அதெல்லாம் எரிஞ்சால் என்ன ஆகும். பால் குடம் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் தண்ணி கொண்டு போய் நான் அதில் ஊற்றிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.